ஈரானுக்கு எதிரான விசேட தாக்குதல் நடவடிக்கைகளை ஆரம்பிப்பதற்கு தயாராக இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவம் இலக்கு வைத்திருக்கக்கூடிய ஈரானினுடைய அணுசக்தி தளங்களும் குறித்த அணுசக்தி தளத்திலே ஈரான் வைத்திருக்கக்கூடிய தரமான பொறிகளும் இன்னும் 24 மணித்தியாலங்களுக்குள் ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட போவதாக அறிவித்த பாகிஸ்தானிய பிரதமரும் பதிலடிகளை வழங்கியிருக்கக்கூடிய ஈரானின் வெளியுறவுத்துறை அமைச்சகமும் பேச்சுவார்த்தையின் மூலமாக டொனால்ட் ட்ரம்பின் பைத்தியத்திற்கு வைத்தியம் பார்க்கும் ஈரானிய தலைமைகள் 12 பில்லியன் டாலர்கள் பெறுமதி அளவிலான முடக்கப்பட்ட சொத்துக்களை கத்தார் அவசரமாக ஈரானுக்கு வழங்கப் போகின்றதா? ஜியோனிஸ் அமீரகத்தில் தொடர்ச்சியாக களமிறக்கப்படும் வான் பாதுகாப்பு அமைப்புகளும் அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய அமெரிக்காவின் போர் விமானங்களும் அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் உளவு பிரிவுகளை விரிவாக்கும் புதிய முன்மொழிவும் ஈராக்கினுடைய கள நிலவரங்களும் ஹிஸ்புல்லா இராணுவத்தின் தொடர்ச்சியான வீரியமான தாக்குதல்களும் காசாவிலே அமைக்கப்பட போகும் மிகப்பெரிய அமெரிக்க இராணுவ கட்டளை தளமும் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலே நடைபெறக்கூடிய பேச்சுவார்த்தைகள் தொடர்பாகவும் இந்த பேச்சுவார்த்தையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான விடயங்கள் தொடர்பாகவும் ஈரானினுடைய தரமான காய் நகர்த்தல்கள் தொடர்பாகவும் ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அதிரடியான இறுதி கருத்துக்கள் தொடர்பாகவும் தற்போதைய களத்தினுடைய யதார்த்தமான உண்மையான நிகழ்வுகள் தொடர்பாகவும் இன்று மதியம் வெளியிட்டிருக்கக்கூடிய காணொலியில் பல முக்கியமான தகவல்களை பதிவிட்டுள்ளேன். இதனால் தயவு செய்து இன்று மதியம் வெளியிட்ட காணொலியை பார்வையிட்டதற்கு பின்பு இந்த காணொலியை பார்வையிடுங்கள். அப்போதுதான் இந்த தகவல்களுடைய தொடர்ச்சியை உங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். காசாவின் களத்தில் டொனால்ட் ட்ரம்பினுடைய பீஸ் கவுன்சில் நிர்வாகத்திற்கு அமைவாக யுத்த நிறுத்தம் ஏற்படுத்தப்பட்டதற்கு பின்பு காசாவின் களத்தை முழுமையாக கண்காணிப்பதற்காக வடக்கு காசாவினுடைய வடக்கு எல்லை பிரதேசத்திற்கு அருகாமையில் கிரியத் காட் என்கின்ற கட்டளை தளத்தினை அமெரிக்கா அமைத்திருந்தது. மேலும் குறித்த தளத்திலே 200க்கும் அதிகமான அமெரிக்க சிப்பாய்களும் அதிகாரிகளும் களமிறக்கப்பட்டிருந்தார்கள். யுத்த நிறுத்தத்தினை கண்காணிக்கும் நோக்கத்திலேயே குறித்த தளம் அமைக்கப்பட்டது. மேலும் குறித்த தளம் அமைக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் அடிமை மத்தியஸ்தர்களே இது அமெரிக்கா இராணுவ கட்டளை தளமாக செயற்படாது. குறித்த ஒப்பந்தத்தின் மூலமாக அமெரிக்கா காசாவின் களத்தில் எந்த இராணுவ கட்டளை தளங்களையும் அமைப்பதற்கு விரும்பவில்லை என அடிமை மத்தியஸ்தர்களும் அடிமை அரபு ஊடகங்களும் தொடர்ச்சியான செய்திகளை வெளியிட்டிருந்தன. இருப்பினும் தற்போது காசாவுக்கு அருகாமையில் அமெரிக்கா மிகப்பெரிய இராணுவ கட்டளை தளத்தை அமைப்பதற்கான வேலை திட்டங்களை ஆரம்பித்து விட்டது. 6 மாதங்களுக்கு முன்பே நான் இவை தொடர்பான தகவல்களை குறிப்பிட்டிருந்தேன். அமெரிக்கா காசாவின் களத்திற்கு அருகாமையில் மிகப்பெரிய இராணுவ கட்டளை தளத்தை அமைக்கப் போவதாக காசாவின் களத்தில் இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்கள் தெரிவித்திருந்தார்கள். இந்த கருத்துக்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டிருந்தேன். மேலும் தற்போது இவை உறுதிப்படுத்தப்பட்டு விட்டன. காசாவின் கிழக்கு எல்லை பிரதேசத்திற்கு அருகாமையில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் ரீம் தளத்திற்கு அருகாமையிலேயே தற்போது அமெரிக்கா மிகப்பெரிய இராணுவ கட்டளை தளத்தை அமைத்து வருகின்றது. குறித்த கட்டளை தளமானது இன்னும் 3 மாதத்திற்குள் முழுமை அடைந்துவிடும் என்றும் இதற்கு பிறகு டொனால்ட் ட்ரம்பினுடைய பீஸ் கவுன்சில் நிர்வாகம் குறித்த கட்டளை தளத்திலிருந்தே செயற்பட போவதாகவும் காசா தொடர்பான அனைத்து வேலை திட்டங்களும் குறித்த தளத்திலிருந்தே கண்காணிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. இன்னும் ஒரு விதத்தில் குறிப்பிடுவதாக இருந்தால் காசாவில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய போராளிகளை முழுமையாக நிராயுத பாணியாக்குவதற்காகவே அமெரிக்கா இந்த கட்டளை தளத்தை அமைக்கப் போகின்றது. தொடர்ச்சியான கண்காணிப்புகளை மேற்கொண்டு குறைந்தது 3 வருடத்திற்குள்ளாவது பலஸ்தீனிய போராளிகளை முடிவுக்கு கொண்டு வந்து விட முடியும் என இவர்கள் திட்டமிட்டுள்ளார்கள். இருப்பினும் காசாவின் களத்திலே பலஸ்தீனிய போராளிகளை ஒரு பொழுதும் நிராயுத பாணியாக்க முடியாது. அதே நேரம் அடிமை மத்தியஸ்தர்களின் முழுமையான உதவியோடு அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் இந்த காய் நகர்த்தல்களை தந்திரமாக மேற்கொண்டு வருகின்றது என்பது அனைவருக்கும் தெரிந்திருக்க வேண்டிய மிக முக்கியமான விடயமாகும். அடிமை மத்தியஸ்தர்களாக செயற்படும் துருக்கியும் கத்தாரும் எகிப்தும் எவ்வாறு பலஸ்தீனிய போராளிகளை ஹமாஸை ஏமாற்றுவதற்கு வேலை திட்டங்களை முன்னெடுத்துள்ளார்கள் என்பதனையும் இதிலிருந்து எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். அடுத்து ஈராக்கிய களத்திலே மிகப்பெரிய படுகொலை தாக்குதல் முயற்சி ஒன்று தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளது. ஈராக்கிய அரசு இராணுவத்தினுடைய மிக முக்கியமான தளபதிகள், ஈராக்கிய உளவு பிரிவினுடைய மிக முக்கியமான தளபதிகள், ஈராக்கிய அரசு இராணுவத்தோடு ஒன்றிணைந்து செயற்படக்கூடிய PMF எதிர்ப்பு குழுக்களுடைய மிக முக்கியமான தளபதிகள், எதிர்ப்பற்றுக்களுடைய மிக முக்கியமான தளபதிகள் தலைமைகளை படுகொலை செய்வதற்காகவே இந்த திட்டம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஈராக்கில் இருக்கக்கூடிய பாத் கட்சியினுடைய ஒரு பகுதியினரே இந்த திட்டங்களை வடிவமைத்திருப்பதாகவும் சிரியாவின் களத்திலிருந்தும் இதற்கான முழுமையான
ஆதரவு வழங்கப்பட்டிருப்பதாகவும் ISIS பயங்கரவாதிகள் மற்றும் ஏனைய பயங்கரவாத குழுக்களுடைய முழுமையான ஆதரவு வழங்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இங்கிருக்கக்கூடிய ஆபத்தான விடயம் என்னவென்றால், குறித்த படுகொலை தாக்குதல்களை பயங்கரவாத தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு திட்டமிட்டிருக்கக்கூடிய குழுவானது சாதாரணமான தூண்டல்களுக்கு அமைவாக திட்டங்களை வகுத்திருக்கவில்லை. அவர்கள் முழுமையான திட்டம் ஒன்றை வகுத்திருந்ததாகவும், இந்த பயங்கரவாத திட்டம் முழுமையாக நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்தால் ஈராக்கிய அரசு இராணுவத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான தளபதிகளும் எதிர்ப்பற்றில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான தலைமைகளும் முழுமையாக படுகொலை செய்யப்பட்டிருப்பார்கள் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. எனவே தற்போது குறித்த திட்டத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய குழுவினுடைய பெரும் பகுதியினை ஈராக்கிய அரசாங்கமும் ஈராக்கிய உளவுத்துறையினரும் கைது செய்து விட்டார்கள். மேலும் இவர்களிடமிருந்து அதிகளவான வெடிமருந்துகளையும் ஆயுதங்களையும் பல மில்லியன் டாலர் பணத்தையும் கைப்பற்றியுள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் ஈராக்கினுடைய பல பிரதேசங்களில் கார்குண்டு தாக்குதல்களை மேற்கொள்வதற்கும் இவர்கள் திட்டமிட்டுள்ளார்கள். இன்னும் ஒரு விதத்தில் குறிப்பிடுவதாக இருந்தால், ISIS பயங்கரவாதிகளுடைய இரண்டாம் அலை தாக்குதல்களின் ஆரம்ப கட்ட நடவடிக்கைகளாகவும் இந்த படுகொலை தாக்குதல்கள் அமைந்திருக்கலாம். இந்த படுகொலை தாக்குதல்கள் வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டிருந்தால் இதன் அடுத்த கட்டமாக சிரியாவின் கிழக்கு பிரதேசத்திலிருந்தும் ஈராக்கினுடைய மேற்கு பிரதேசத்திலிருந்தும் ISIS பயங்கரவாதிகள் இரண்டாம் அலை தாக்குதல்களை ஆரம்பித்திருப்பார்கள். எனவே தற்போது மிகவும் ஆபத்தான பயங்கரவாத தாக்குதல், படுகொலை தாக்குதல் என்பனவற்றினை ஈராக்கிய அரசு இராணுவத்தினரும் உளவு பிரிவினரும் முழுமையாக முடக்கியுள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் குறித்த குழுவோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய பல பயங்கரவாதிகளையும் ஈராக்கிய அரசு இராணுவம் தொடர்ச்சியாக கைது செய்து வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து அமெரிக்க தூதர் டாம் பெராக் அவசரமாக ஈராக்குக்கு விஜயம் செய்ய போவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஈராக்கில் இருக்கக்கூடிய எதிர்ப்பு குழுக்களை முழுமையாக நிராயுதபாணியாக்குவதற்கான உச்சழுத்தங்களை வழங்குவதற்கும் இவை தொடர்பான பேச்சுவார்த்தைகளை ஈராக்கினுடைய புதிய பிரதமரோடு மேற்கொள்வதற்காகவுமே இவர் ஈராக்கில் களமிறங்கப் போவதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்களை நிராயுதபாணியாக்குவதற்கான புதிய முன்மொழிவு ஒன்றையும் டாம் பெராக் முன்வைக்கப் போவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அடுத்து தெற்கு லெபனான் பிரதேசத்திலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் மாத்திரம் தெற்கு லெபனான் பிரதேசத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு 70க்கும் அதிகமான வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. லிட்டானி நதிக்கு தெற்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நகரங்களையும் கிராமங்களையும் இலக்கு வைத்து இந்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மேலும் இந்த வான்வழி தாக்குதல்களிலே குறைந்தது 30க்கும் அதிகமான லெபனானிய பொதுமக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு இந்த தாக்குதல்களிலே டசன் கணக்கான ஹிஸ்புல்லா போராளிகளை நாங்கள் அழித்து விட்டோம் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் அறிவித்துள்ளது. இருப்பினும் இவற்றை உறுதிப்படுத்தக்கூடிய எந்தவிதமான தகவல்களையும் காணொலிகளையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் வெளியிடவில்லை. 3 ஹிஸ்புல்லா போராளிகளை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்ளக்கூடிய காணொலி ஒன்றை மாத்திரமே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் வெளியிட்டிருந்தது. அத்தோடு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வடக்கு பிரதேசத்தை இலக்கு வைத்தும் தெற்கு லெபனான் பிரதேசத்தை இலக்கு வைத்தும் ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் தொடர்ச்சியான வீரியமான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். இதற்கமைவாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வடக்கு பிரதேசத்தை இலக்கு வைத்து 5 ட்ரோன் தாக்குதல்களையும் 2 ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டிருந்தார்கள். மேலும் கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் தெற்கு லெபனான் பிரதேசத்தை இலக்கு வைத்து 15க்கும் அதிகமான தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இதற்கமைவாக நேற்றிரவு ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் 2 ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தினார்கள். அதேபோன்று தேர் ஹர்ஃபா பிரதேசத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் 2 ஜீப் வண்டிகளை இலக்கு வைத்து ட்ரோன் தாக்குதல்களையும், இந்த தாக்குதலிலே குறைந்தது 5க்கும் அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் அளிக்கப்பட்டிருக்கலாம் என தெரிவிக்கப்படுகின்றது. இந்த தாக்குதல்களை தொடர்ந்து தேர் ஹர்ஃபா பிரதேசத்திலே ஹிஸ்புல்லா இராணுவத்திற்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் 12 கவசப்படை பிரிவுகளுக்கும் இடையிலே உச்சக்கட்ட நேரடியான மோதல்கள் நடைபெற்றுள்ளன. இதன்போது டசன் கணக்கான ஹிஸ்புல்லாவின் ரத்வான் படை போராளிகள் களமிறங்கி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் கவசப்படை பிரிவுகளுக்கு எதிராக தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இதன்போது குறித்த பிரதேசத்தில் 2 பெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களையும் 3 புல்டோசர் வண்டிகளையும் அளித்துள்ளார்கள். மேலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் நிலை கொண்டிருந்த 2 வீடுகளை பொறி வைத்து தாக்கியுள்ளார்கள். ஏற்கனவே குறித்த வீடுகளில் வைக்கப்பட்டிருந்த பொறியை வெடிக்கச் செய்வதன் மூலமாகவே 10க்கும் அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை கொத்தாக அளித்துள்ளார்கள். அதேபோன்று மஜிதல் ஜோன் பிரதேசத்திலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் கவச படைப்பிரிவுகள் முன்னேறுவதற்கு முயற்சி செய்தன. இந்த சந்தர்ப்பத்திலே ஹிஸ்புல்லா இராணுவத்தினுடைய ரத்வான் படைப்பிரிவினர் குறித்த பிரதேசத்திலே சுற்றி வளைத்து ஏவுகணை தாக்குதல்களையும் ட்ரோன் தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலின் போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் தொடரணியை சிதைத்ததாகவும் இதிலே ஒரு ஜீப் வண்டியும் ஒரு ட்ரூப்ஸ் கேரியர் வாகனமும் இலக்கு வைக்கப்பட்டிருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதேபோன்று நக்கூரா பிரதேசத்திலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் பதுங்கியிருந்த ஒரு ஹோட்டலை இலக்கு வைத்தும் ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அதிகாரிகளும் சிப்பாய்களும் உறங்கிக் கொண்டிருக்கும் சந்தர்ப்பத்திலேயே இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் இந்த தாக்குதலிலே குறைந்தது 5 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொல்லப்பட்டிருக்கலாம் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது.
அடுத்து கடந்த ஒரு வாரமாக அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் இடையிலான உளவுத்துறை பரிமாற்றம் தொடர்பாக பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. எப்போதும் ஒரு நாட்டினுடைய உளவுத்துறையானது அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து உளவு தகவல்களையும் இன்னும் ஒரு நாட்டினுடைய உளவுத்துறையோடு பகிர்ந்து கொள்ளாது. அவ்வாறு ஒரு உளவு தகவல் பகிர்ந்து கொள்ளப்படுமாக இருந்தால் அந்த உளவு தகவலுடைய எதிர்காலம் மிகவும் சிக்கலானதாகவே மாறிவிடும். இருப்பினும் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் இடையில் உளவுத்துறை பரிமாற்ற ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் குறித்த ஒப்பந்தம் தொடர்பாக பல முக்கியமான தகவல்கள் கடந்த ஒரு வாரமாக கசிவடைந்து வருகின்றன. அமெரிக்காவினுடைய உளவுத்துறையானது அனைத்து விதமான உளவு தகவல்களையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்போடு பகிர்ந்து கொள்வதற்கு ஒப்புக்கொண்டிருக்கக்கூடிய ஒப்பந்தத்திற்கு நெட்டன்யாஹூ நன்றி தெரிவித்து கடிதங்களை எழுதியிருந்தார். மேலும் குறித்த கடிதம் தொடர்பான வரைபடங்களும் இவை தொடர்பான முக்கியமான ஆதாரங்களும் சமூக ஊடக வலைத்தளங்கள் வாயிலாக அம்பலப்படுத்தப்பட்டிருந்தன. இப்படியான நிலைமையில் அமெரிக்க மக்களிடத்திலே இவை தொடர்பான விமர்சனங்களும் அதிகரித்திருந்தன. அதிகளவான அமெரிக்க சமூக செயற்பாட்டாளர்கள் குறித்த நடவடிக்கை தொடர்பான உச்சகட்ட விமர்சனங்களை முன்வைத்திருந்தார்கள். இதைத் தொடர்ந்து செனட் சபையானது குறித்த ஒப்பந்தம் தொடர்பான முடிவுகளை எடுப்பதற்கு தயாராகி வந்தது. அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் இருக்கக்கூடிய உளவுத்துறை பரிமாற்றங்களை நிறுத்துவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இப்படியான நிலைமையில் அமெரிக்க செனட்டர் டாம் காட்டன் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் இடையில் இருக்கக்கூடிய உளவுத்துறை ஒப்பந்தத்தை உளவுத்துறை தகவல் பரிமாற்றத்தை முறிக்க முடியாத வகையில் ஒரு புதிய தீர்மானத்தினை செனட் சபையில் முன்வைத்துள்ளார். இவர் முன்வைத்திருக்கக்கூடிய குறித்த தீர்மானம் நிறைவேற்றப்படுமாக இருந்தால் அமெரிக்காவினுடைய உளவுத்துறையானது அனைத்து விதமான தகவல்களையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்போடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்கின்ற நிர்பந்தம் உருவாகிவிடும். அது மட்டுமல்லாமல் குறித்த ஒப்பந்தத்திலிருந்து அமெரிக்காவினால் பின்வாங்க முடியாது என்கின்ற நிர்பந்தமும் ஏற்படுத்தப்பட்டுவிடும் என அமெரிக்க ஆய்வாளர்கள் தற்போது கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள். அடுத்து ஈரான் ஜோர்டானில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளத்தை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. 2 நாட்களுக்கு முன்பு மேற்கொள்ளப்பட்டிருந்த இந்த தாக்குதல்களின் போது அமெரிக்காவினுடைய F-35 மற்றும் F-16 போர் விமானங்கள் நிலை கொண்டிருக்கக்கூடிய பிரதேசங்கள் இலக்கு வைக்கப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்பட்டது. மேலும் தற்போது இவற்றை உறுதிப்படுத்தக்கூடிய செயற்கைக்கோள் புகைப்படங்கள் வெளியாகியுள்ளன. கிட்டத்தட்ட 3 F-35 போர் விமானங்களும் 4 F-16 போர் விமானங்களும் நிலைநிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய ஹேங்கர்களை இலக்கு வைத்து ஈரான் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. மேலும் இந்த தாக்குதல்களில் நிச்சயமாக குறித்த போர் விமானங்கள் சேதமடைந்திருக்கலாம் என தற்போது ஆய்வாளர்கள் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள். அடுத்து ஈரானிய தாக்குதல்களில் இருந்து ஐக்கிய அரபு அமீரகத்தினை தொடர்ச்சியாக பாதுகாப்பதற்காக ஐக்கிய அரபு அமீரகத்தில் அதிகளவான வான் பாதுகாப்பு அமைப்புகள் களமிறக்கப்பட்டிருந்தன. இத்தாலியும் பிரான்சும் அவர்களுடைய வான் பாதுகாப்பு அமைப்புகளையும் களமிறக்கி இருந்தார்கள். மேலும் தென்கொரியாவில் இருக்கக்கூடிய அமெரிக்காவின் பெட்ரியோட் வான் பாதுகாப்பு அமைப்புகளும் ஐக்கிய அரபு அமீரகத்திலேயே களமிறக்கப்பட்டிருந்தன. இப்படியான நிலைமையில் தற்போது தென்கொரியாவினுடைய வான் பாதுகாப்பு அமைப்புகளையும் தென்கொரிய அரசாங்கம் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு அனுப்பி வைத்துள்ளது. நேற்றைக்கு முன்தினம் 12 C-17 அமெரிக்க இராணுவ சரக்கு விமானங்கள் மூலமாகவே தென்கொரியாவிலிருந்து இந்த வான் பாதுகாப்பு அமைப்புகள் தற்போது ஐக்கிய அரபு அமீரகத்தில் களமிறக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்த கட்ட போரின் போது ஈரானுடைய ஏவுகணைகளையும் ட்ரோன்களையும் முழுமையாக சுட்டு வீழ்த்தும் வகையிலேயே இந்த வான் பாதுகாப்பு அமைப்புகளை களமிறக்கி ஐக்கிய அரபு அமீரகத்தினை பாதுகாப்பதற்கான வேலை திட்டங்களை மேற்கொண்டு வருவதாகவும் சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. அடுத்து அண்டப்புழுகன் டொனால்ட் ட்ரம்பினுடைய பைத்தியத்திற்கு வைத்தியம் பார்ப்பதற்காகவும் இந்த பைத்தியத்தை புரிந்து கொள்வதற்காகவும் இந்த பைத்தியத்தினுடைய கருத்துக்களை ஆராய்வதற்காகவும் ஈரானிய தலைமைகள் பேச்சுவார்த்தை குழுவிலே மிக முக்கியமான உளவியலாளர்களை சேர்த்துக் கொண்டிருப்பதாக தற்போது தகவல்கள் வெளியாகியுள்ளன. சர்வதேச ஊடகங்கள் வாயிலாக இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளன. மேலும் இவை தொடர்பாக ஈரானிய அதிகாரிகள் இவ்வாறு தெரிவித்துள்ளார்கள். நாங்கள் பேச்சுவார்த்தையின் போது மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பைத்தியம் ஒன்றோடே பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்கின்றோம் என்பதனை நாங்கள் உணர்ந்து கொண்டோம். டொனால்ட் ட்ரம்பினுடைய மூளையில் என்ன நடக்கின்றது, அவர் ஏன் இவ்வாறு நடந்து கொள்கின்றார், அவருடைய முட்டாள்தனமான பைத்தியக்காரத்தனமான கருத்துக்களை நாங்கள் எவ்வாறு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது தொடர்பான ஆய்வுகளை மேற்கொள்வதற்காகவும் முட்டாள் டொனால்ட் ட்ரம்பினுடைய கருத்துக்களில் இருந்து உண்மையான தகவல்களை பிரித்தெடுப்பதற்காகவும் நாங்கள் எங்களிடம் இருக்கக்கூடிய மூத்த உளவியலாளர்களை இணைத்துக் கொண்டோம். மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு நோயாளியை கையாளுவது போன்றே நாங்கள் டொனால்ட் ட்ரம்பினுடைய கருத்துக்களை கையாளுகின்றோம். மேலும் மூத்த உளவியலாளர்களுடைய கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் பெற்றுக் கொண்டே எங்களுடைய கருத்துக்களை மாற்றி அமைத்து வெளிப்படுத்துகின்றோம். ஒரு பைத்தியத்திற்கு எவ்வாறு கூறினால் விளங்கும் என்பது உளவியலாளர்களுக்கே தெரியும். இதனால் தான் நாங்கள் மூத்த உளவியலாளர்களை நியமித்து பைத்தியத்திற்கு எவ்வாறு கூற வேண்டும் என்பதனை தெரிந்து கொண்டு எங்களுடைய கருத்துக்களையும் நாங்கள் தொடர்ச்சியாக மாற்றி அமைத்து வருகின்றோம். மேலும் இதன் மூலமாக நாங்கள் களத்திலே பல நன்மைகளையும் அடைந்துள்ளோம் என ஈரானிய அதிகாரிகள் குறித்த விடயம் தொடர்பாக தெரிவித்துள்ளார்கள். நேற்றைய காணொலியிலேயே நான் இவை தொடர்பாக தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். அண்டப்புழுகன் டொனால்ட் ட்ரம்பினுடைய பைத்தியத்தை மேலும் பைத்தியமாக
நியாயமாக்கும் விதத்திலேயே ஈரானிய தரப்பினர் காய் நகர்த்தல்களை மேற்கொள்கின்றார்கள் என்பதனை தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். எனவே தற்போது இதனை உங்களுக்கு உறுதி செய்து கொள்ள முடியும். அண்டப்புழுகன் டொனால்ட் ட்ரம்ப் எனும் பைத்தியத்தை எவ்வாறு வழிநடத்த வேண்டும் என்று அறிந்தே ஈரானிய தலைமைகள் இவ்வாறு காய் நகர்த்தல்களை மேற்கொண்டுள்ளார்கள். ஈரானினுடைய மூத்துளவியலாளர்களுடைய கருத்துப்படியே ஈரானிய தரப்பினரும் அண்டப்புழுகன் டொனால்ட் ட்ரம்பை வைத்து விளையாடியுள்ளார்கள். உண்மையிலேயே இந்த தகவல்கள் சுவாரஸ்யமானவை. மேலும் இந்த தகவல்கள் போலியான தகவல்கள் அல்ல. இந்த பைத்தியத்திற்கு புரியும்படியான காய் நகர்த்தல்களை மேற்கொள்வதற்கும் இவ்வாறு தான் செயற்படுகின்றார்கள். இதற்காகத்தான் பேச்சுவார்த்தை மேசையில் ஈரானினுடைய மூத்துளவியலாளர்களையும் இணைத்துக் கொண்டுள்ளார்கள். அடுத்து நடைபெற்று வரக்கூடிய பேச்சுவார்த்தைகள் தொடர்பாக இன்று மாலை பாகிஸ்தானினுடைய பிரதமர் எக்ஸ் தளத்தில் இவ்வாறு தெரிவித்தார். நாங்கள் முன்னெப்போதையும் விட ஒரு அமைதி ஒப்பந்தத்திற்கு நெருக்கமாகவே இருக்கின்றோம். இன்னும் 24 மணித்தியாலங்களுக்குள் குறித்த அமைதி ஒப்பந்தமானது கைச்சாத்திடப்படலாம். மேலும் இதன் ஆரம்பமாக குறித்த அமைதி ஒப்பந்தத்தில் நாங்கள் டிஜிட்டல் வழியாகவே கையொப்பமிடுவோம். டிஜிட்டல் வழித்தடத்தை பயன்படுத்தி குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்திற்கான சம்மதத்தையும் கையொப்பமிடலையும் நாங்கள் மேற்கொள்வோம். இதற்கான வேலை திட்டங்களே தற்போது முழுமையாக நடைபெற்று வருகின்றது என பாகிஸ்தானினுடைய பிரதமர் தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் ஊடக பேச்சாளர் பதில்களை வழங்கியிருந்தார். பாகிஸ்தானினால் முன்னெடுக்கப்படக்கூடிய புரிந்துணர்வு ஒப்பந்தமானது போரை நிறுத்துவதற்கான வேலை திட்டங்களை உள்ளடக்கியது. மேலும் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் அணுசக்தி தொடர்பாக எந்த விதமான நிலைப்பாடுகளும் குறிப்பிடப்படவில்லை. அதே போன்று இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையொப்பமிடுவதற்கான சரியான நேரம் வரும் வரை அனைவரும் காத்திருக்க வேண்டும். குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்திற்கான இறுதி முடிவுகளை ஈரானிய தலைமைகள் இன்னும் வழங்கவில்லை. இதனால் இன்னும் 24 மணித்தியாலத்திற்குள் ஒப்பந்தம் கைச்சாத்திடப்படும் என எதிர்பார்க்க வேண்டாம். நாளைய தினம் எதுவும் நடக்காது. மேலும் வருகின்ற நாட்களுக்குள் ஏதாவது நடக்கலாம். ஈரானிய தலைமைகளுடைய முடிவுகள் எடுக்கப்பட்டதற்கு பின்பே இவை தொடர்பான உத்தியோகபூர்வமான அறிவிப்புகளை எங்களுக்கு வழங்க முடியும் என ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் ஊடக பேச்சாளர் பதிலடிகளை வழங்கியிருந்தார். அத்தோடு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் முதலாவது கட்டத்தில் கையொப்பமிடுவதற்கு முன்பு ஈரானினுடைய முடக்கப்பட்டிருக்கக்கூடிய சொத்துக்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என ஈரானிய தலைமைகள் நிபந்தனைகளை முன்வைத்துள்ளார்கள். குறைந்தது $24 பில்லியன் பெறுமதி அளவிலான ஈரானிய சொத்துக்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என தெரிவித்துள்ளார்கள். இப்படியான நிலைமையில் தற்போது கத்தார் $12 பில்லியன் பெறுமதி அளவிலான முடக்கப்பட்டிருக்கக்கூடிய ஈரானிய சொத்துக்களை அவசரமாக விடுவிப்பதற்கு சம்மதத்தினை வழங்கியுள்ளது. டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகத்தின் அனுமதி கிடைக்கப் பெற்றதும் கத்தார் $12 பில்லியன் ஈரானுக்கு வழங்கிவிடும் என்றும் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்படுவதற்கு முன்பே இந்த $12 பில்லியன் வழங்கப்பட்டுவிடும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. அதே போன்று ஐக்கிய அரபு அமீரகத்திலும் பல பில்லியன் ஈரானிய சொத்துக்கள் முடக்கப்பட்டுள்ளன. இவ்வாறு ஐக்கிய அரபு அமீரகத்திலே முடக்கப்பட்டிருக்கக்கூடிய ஈரானிய சொத்துக்களில் இருந்தும் $12 பில்லியன் அவசரமாக ஈரானுக்கு வழங்கப்பட வேண்டும் என மத்தியஸ்தர்கள் தெரிவித்திருப்பதாகவும் இவை தொடர்பான பேச்சுவார்த்தைகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இவ்வாறு கத்தாரிலிருந்து $12 பில்லியன் ஐக்கிய அரபு அமீரகத்திலிருந்து $12 பில்லியன் ஈரானிய சொத்துக்கள் விடுவிக்கப்பட்டதற்கு பின்பே எந்த ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்திலும் கையொப்பமிடுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் என்றும் ஈரானிய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. மேலும் குறித்த ஒப்பந்தத்தினுடைய இரண்டாவது கட்டமானது ஒரு பொழுதும் வெற்றி அளிக்கப் போவதில்லை. மதியம் வெளியிட்ட காணொலியில் இவை தொடர்பாக தெளிவாக குறிப்பிட்டுள்ளேன். எனவே முடக்கப்பட்டிருக்கக்கூடிய ஈரானிய சொத்துக்களில் ஒரு பகுதியை பெற்றுக் கொள்வது தற்போதைய சூழ்நிலைக்கு ஈரானுக்கு மிக முக்கியமான தேவையாகும். பொருளாதார நெருக்கடிகளை ஓரளவாவது கட்டுப்படுத்துவதற்காகவும் அடுத்த கட்ட ஆயுத உற்பத்திகளை விரைவாக மேற்கொள்வதற்காகவும் ஈரானுக்கு முடக்கப்பட்டிருக்கக்கூடிய $24 பில்லியன் மிகப்பெரிய உதவியாக அமைந்திருக்கும். எனவே இதற்கமைவாகத்தான் ஈரானிய தலைமைகள் காய் நகர்த்தல்களை மேற்கொள்கின்றார்கள். அத்தோடு டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாக அதிகாரிகள் தற்போது ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட மிரட்டல்களையும் வெளியிட ஆரம்பித்துள்ளார்கள். இந்த ஒப்பந்தம் எட்டப்படாவிட்டால் அமெரிக்கா ஈரானுக்கு எதிராக அவசரமாக தாக்குதல்களை ஆரம்பிக்கும் என்றும் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தை முழுமையாக திறப்பதற்கான வேலை திட்டங்களை அமெரிக்க கடற்படையினர் மேற்கொள்வார்கள் என்றும் ஈரானுக்கு எதிரான உச்ச தாக்குதல்களும் விசேட தாக்குதல் நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்றும் அமெரிக்காவினுடைய எரிசக்தி துறை அமைச்சர் மிரட்டல்களை வெளியிட்டுள்ளார். அது மட்டுமல்லாமல் ஈரானினுடைய காக்தீவை கைப்பற்றுவதற்கும் செறிவூட்டப்பட்டிருக்கக்கூடிய 400 கிலோகிராம் யுரேனியத்தினை கைப்பற்றுவதற்கும் கடந்த 3 வாரங்களுக்கு முன்பே அமெரிக்க கூட்டுப்படை தளபதி கெயின் அவர்கள் திட்டங்களை வகுத்து விட்டதாகவும் இந்த திட்டத்தினை நடைமுறைப்படுத்துவதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் பாரதூரமானதாக அமைந்திருப்பதனாலேயே இவற்றை மேற்கொள்ளாமல் டொனால்ட் ட்ரம்புடைய நிர்வாகம் பேச்சுவார்த்தைகளை தொடர்வதாகவும் அமெரிக்க ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன. அதே நேரம் தற்போது ஈரான் ஒப்பந்தத்திற்கு சம்மதிக்காவிட்டால் காக்தீவை கைப்பற்றுவதற்கான தாக்குதல்களையும் செறிவூட்டப்பட்ட ஈரானின் யுரேனியத்தினை கைப்பற்றுவதற்கான விசேட தாக்குதல்களையும் அமெரிக்க இராணுவம் அவசரமாக ஆரம்பித்து விடும் என்றும் தற்போது எச்சரிக்கை
எச்சரிக்கைகளும் மிரட்டல்களும் வெளியிடப்பட்டுள்ளன. இருப்பினும் ஈரானிய ராணுவத்தினர் ஈரானினுடைய அணுசக்தி தளங்களில் பாதுகாப்பை அதிகப்படுத்தியுள்ளார்கள். மேலும் இந்த அணுசக்தி தளங்களுடைய நுழைவாய்களை பாதுகாப்பதற்கான பல சுவர்களையும் அமைத்துள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் தற்போது குறித்த அணுசக்தி தளங்களிலேயே கன்னிவெடிகளை புதைத்து வைத்திருப்பதாகவும் அமெரிக்க ஊடகங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன. செறிவூட்டப்பட்ட 400 கிலோகிராம் யுரேனியத்தினை கைப்பற்றுவதற்காக அமெரிக்க படைகள் களமிறங்கினால் இந்த கன்னிவெடிகளுக்குள் சிக்குண்டு முழுமையாக அழிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் இதனால் ஈரானினுடைய யுரேனியம் செறிவூட்டல் கையிருப்புகளை கைப்பற்ற முடியாத நிலைமை ஏற்பட்டுவிடும் என்றும் அமெரிக்க ஆய்வாளர்கள் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள். எனவே இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.